குணசேகரன், நீங்கள் தொடர்ந்து மண் சார்ந்த விஷயங்கள் எழுதிக்கிட்டு இருக்கவரை எனக்கு உங்களுடைய படைப்புகளில் ரொம்ப பிடிச்சது நடுநாட்டு சொல்லகராதி. ஏன்னா எல்லா மண்ணுக்கும் ஒரு தனித்துவமான குணமும் இருக்க போல தனித்துவமான சொல் இருக்குது அப்படின்னு அது ரொம்ப மெனக்கெட்டு அதை சேகரித்து செஞ்சவரீங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக இந்த பெண் பருவமடைந்து விழா கொண்டாடுவது தாய்மாமன் அப்படிங்கிறது தென் தமிழகத்தில் தான் அதிகமாக நிகழ்வது போல் ஒரு தோற்றம் இருக்குது. அப்படித்தான் இருக்கா, இல்லை நடுநாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் இருக்கா, எல்லா இடத்துலையும் இந்த உறவு இதே இருக்கத்தோடு தான் இருக்கா? இந்த தண்ணி மஞ்சள் தண்ணி இது சொல்லுவாங்க, இது எல்லா இடத்துலையும் இருக்குது, எங்கள் பகுதியில் இருக்குது. குழந்தை படிக்கிறதுக்கு அவளுக்கு தேவையான கல்வியை கொடுக்கறதுக்கு பெறுவதற்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அவள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவளுக்கான உரிமை இது. இது உள்ள வீட்டுக்கு அப்பங்காரம் 4 மூட்டை நெல் வச்சுருக்கானா, 10 மூட்டை முந்திரி வட்டை வச்சுருக்கானா, அவன் காசு வச்சுருக்கானா, அப்போ போய் வயசுக்கு வரும்லாம் அது நினைக்காது. அது இயல்பாக நினைக்கிறது. அப்போ வீட்டில் காசு இருக்காது அந்த சமயத்தில். அதுக்காக தான் தமிழ் சமூக அமைப்புகள்லாம் ஆக்கி போடுதல்னு ஒரு சடங்கே இருக்குது எங்கள் பக்கம். பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னா அவன் மாமங்காரம் பூரா ஆக்கி போடுவான் சோறு. ஏன்னா நம்ம கூட நினைக்கலாம் என்ன இதெல்லாம் 4 சோறு 4 உளுத்த வடை சுட்டு சாப்பிட்டா சரியாக போடும் அப்படின்னு. ஒரு உறவுகளோட அதை சாப்பிடும்பொழுது தான் அதுகளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அப்படி பூர்னு அப்படியே இருக்கும். ஒரு பெண் பூ பெய்தி அந்த தருணத்தில் ஒரு மகிழ்வான சூழலை, குடும்பத்து வறுமை எந்த விதத்திலும் அவள் முகத்தில் பிரதிபலிச்சிடக்கூடாது. கடை வாங்கிட்டு கொடுத்தா ஐயோ புள்ள வயசுக்கு போச்சுங்க அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவனை உடையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுகள் அந்த ஆக்கி போடுதல் அவளுக்கு உடல் ரீதியான தெம்பை கொடுக்கணுங்கிறது அந்த இது. 2வது, சமூக அமைப்புகளில் அம்மானுக்கு உரிய அந்தஸ்து வேறு எந்த உறவுகளும் இல்லை. அப்பனுக்கு தான் பத்திரிகையில் எந்த நேரம் போட்டிருந்தாலும் அம்மாங்காரம் வாழத்தாரை எப்போ தூக்கி தோளில் வச்சுட்டு வரவனா அப்போ தான் வைப்பான் கல்யாணம் அந்த நிகழ்ச்சி. ஏன்னா அவனுக்கு அந்த சமூக அமைப்புகளில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ஏன் அந்த முக்கியமான அமைப்பு ஒரு பொண்ணு பேரில் இருக்குன்னா, ஒரு பொண்ணுக்கு, அக்கா பொண்ணுக்கு, தங்கச்சி பொண்ணுக்கு அவனுக்கு சின்ன இடைஞ்சல், அவளுக்கு ஒரு சின்ன இடர்னாலும் கண்ணில் தருக்குன்னு தண்ணி வர்றது தாய்மாமங்காரனுக்கு தான் வரும், வேற எவனுக்குமே வர. நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒன்றுன்னா அவனுங்களால் தாங்கவே முடியாது. நீங்கள் அந்த தருணங்களை எல்லாம் அமுக்கி எங்கள் அக்கா பொண்ணுக்கெல்லாம் கிழக்க பார்த்து கும்பிடும்போது அந்த மாலையை போடும் எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றதா, ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஆள், குடும்ப வாழ்க்கை நடத்தி ஒரு குழந்தை பிறகுது, இந்த காது குத்துறதெல்லாம் இருக்க, படையல் போடுவான், அது போடுவான், இது போடுவான், அதுதான் வரவுக்கு செய்யறது. பொண்ணு வயசுக்கு வர்றத வரவை எதிர்பார்த்து எந்த போட்ட பிள்ளைக்கு கல்யாணம் வைக்காது. சபையில் அம்மாங்காரம் நின்னாலே போதும், அதுதான் அவருடைய. வீட்டில் இருக்கிற பொம்பளை சனம் பாரு, நீ எந்த செலவு பண்ணாலும் போய் குளறுபடி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மஞ்சள் தண்ணி கூட இது வீட்டுக்கார அம்மா சொல்லும், 20 ரூபாய்க்கு சோப்பு டப்பா வாங்கி கொடுங்க. அம்மாங்காரன் சில்வரில் எடுத்து வை, 40 ரூபாயில் எடும்பா. அந்த அம்மா மஞ்சள் தண்ணி, இன்னும் சொல்ல போனால் தண்ணி ஊற்று நீர் பொம்மையிட்டே கலந்துக்க மாட்டான். ஆண்களின் விழாவாக எடுத்து சபையில் எடுத்து நடத்துறது அவன் தான் நடத்துவான். நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன், ரசம் பொங்கிய முகம் பார்க்கும் கண்ணாடியை மாற்றக்கூட அக்கா வயசுக்கு வர வேண்டி இருந்தது அப்படின்னு எழுதியிருப்பேன். ஒரு கண்ணாடி கூட இருக்காதுங்க. எங்கள் காலம் வயசுக்கு நான் சின்ன பிள்ளை, ஒரு ரசம் பொங்குனது அப்படி மாட்டிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் அது வயசுக்கு வந்த பிறகு தான் அப்படியே விதவிதமான கண்ணாடி, விதவிதமாக ரெக்க முளைக்கும். அதுகளுக்கு எத்தனை மாமங்காரன் மயில் பாவாடை கட்டிட்டு அந்த பாவாடை எடுத்து கொடுப்பான். அந்த பாவாடையை கட்டிட்டு வந்தாலே தாய்மாமன் எடுத்து கொடுத்த பாவாடை. இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக அனுபவிக்கணும். அதை விடு, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அதனால செலவாக போச்சு, அடிமை போச்சு, இடமை போச்சு, இதெல்லாம் விடுங்க. திரும்ப நான் கேட்குறேன், இந்த சடங்குலாம் எதுக்கு இதெல்லாம் பார்க்குறேன்னா, நீ என்னதான் உனக்கு மாப்பிள்ளை கீப்பில் வச்சா கூட ஜாதகக்காரன் கூட விவரமாக தெரிஞ்சிருப்பான். ஜாதகக்காரன் போட்ட உடனே முதல் கேள்வி என்ன கேட்பான் தெரியுமா, இது அம்மா வழியில் போகுமா அப்படின்னு தான் கேட்பான். முதல் கேள்வி. அம்மா வழியில் போகலன்னா தான் அடுத்ததுக்கு போகும். இதனால தான் என்ன பண்ணிவிடுவான், இவன் கடைசி நேரத்தில் கூட ஏதாவது சிக்கல் முக்கல் பண்ணிவிடுவான் தாய்மாமா அப்படின்னு தான். பொண்ணு அழைக்க வரும்போது அந்த பொண்ணு அழைக்க வரவங்க அவன் எடுத்து போய் கொடுக்க மாட்டான், தாய்மாமங்காரன்ட்டு கொடுத்து நீ கொடுன்னு சொல்லிட்டு பொட்டு போடுதல்னு ஒரு சடங்கு இருக்கும். அவர் எடுத்து வச்சு கிழக்க பார்த்து, எப்பா உத்தண்டகாரா செம்பையா போகிற இடத்துல நல்லபடியாக இருக்குண்டா என் புள்ள அப்படின்னு போட்டுட்டு அங்கேயே தாய்மாமங்காரனை அவுத்து விட்டு விட்றான். ஏன்னா இவன் இங்கேயே பொண்ணை வச்சுக்கிட்டு இருந்தால் ஏதாவது சிக்கல் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு அன்னை ராவை இட்டும் போய் மாப்பிள்ளை வீட்டில் வச்சுக்கிறான் பொண்ணை. அம்மாங்காரம் வந்தாலும் வரலன்னாலும் அப்பங்காரம் வரலன்னாலும் தாலி கட்டணும்னு. இதனால தான் இப்போ பெண் பிள்ளைகளுக்கு அந்த திருமண உறவுகளின் போது இவன் ஏதாவது கருத்து சொல்கிறான்னு தான் இதுகளுக்கு இந்த தாய்மாமங்காலம் காத்தே ஆகாதுங்க. இப்போ ஒரு பிறந்த பொண்ணு, எங்கள் மாமனார் சொல்லுவார்,
ஒரு பொண்ணு ஒரு பிறந்த பொண்ணு தான் ஆத்தாவிட்ட நினச்சி ஐயோன்னு அது வீட்டில் போய் படுத்துதுன்னா அந்த குடும்பம் விடியாதுப்பா அப்படிம்பார். அதனால் ஒரு தாய் அந்த பிறந்த பொண்ணுக்கு சிறப்பாக செய்வதில் ஒருபோதும் தாய்மாமன்காரன் இன்னும் அவனால் கூடுதலாக செய்ய முடியலையேன்னு தான் வருத்தப்படுவானே தவிர இம்மான் செஞ்சிட்டேன்னா அவன் என்றைக்குமே வருத்தப்பட மாட்டான். ஆக இதுதான் என்னுடைய கருத்து. நீங்களும் தாய்மாமனோடு செல்ல வேண்டும். பூப்பெய்து விழாவை சிறப்பாக நடத்துங்க. ஒரு பிறந்த பொண்ணுக்கு செய்யறதால அந்த தாய்மாமன் குடும்பம் ஒன்றுமே அழிஞ்சு போயிடாது. கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் இது இருக்கு செய்தி அப்படி ஏதாவது ஒரு செய்தி தெரிஞ்ச செய்தியா இருக்கிறத பத்தி, அதாவது மஞ்சள் நீராட்டு விழாங்கிற பத்தி, இல்ல அப்படி ஒரு செய்தி இல்லவே இல்லையா சங்க இலக்கியம்? இல்ல, நான் இது வரைக்கும் படிச்சதுல மஞ்சள் நீராட்டு விழாவை பற்றி எதுவுமே இல்லை. அது சொல்ற சில குறிப்புகள். ஆமா, நம்ம இப்ப நீராற்றல் நம்ம நீரை ரொம்ப புனிதமா நினைக்கிறோம். அதனால நம்ம எதெல்லாம் சானிடைஸ் பண்றோமோ, எதெல்லாம் ரொம்ப ரொம்ப மரியாதையா நம்ம நினைக்கிறோமோ, இல்லை இப்ப கண்ணகிக்கு சிலையை வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்துட்டு அந்த கல்லை புனித நீராடெல்லாம் நீராட்டி இருக்காங்க. அது அந்த நல்லெண்ணெய் எல்லாம் தராங்க இல்லையா, அது குழந்தை பிறந்த பெண்ணுக்கு அது மாதிரி நல்லெண்ணெயான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி எண்ணெய்கள் கொடுக்கறது, பண்டங்கள் கொடுக்கறது பற்றி எல்லாம் படிச்சிருக்கிறேன். இந்த இது மட்டும் இல்லை. அதுக்கு காரணம் பெண் அப்ப ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆனதுனால அதை கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இருந்த சமூக நிலை வேறன்றதுனால அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. பெண்களுக்கான மஞ்சள் நீராட்டு விழா என்பதை நடத்த வேண்டுமா? அது தமிழர் பழக்கம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. தமிழர் பழக்கமா அப்படின்னு கேட்டால், எந்த காலத்து தமிழ்லேருந்து பழக்கம்னு கேட்டால், சங்ககால தமிழ்லேருந்து ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தர் அப்படி ஒரு சொல் இல்லைங்கிறாங்க. சங்ககால தமிழ் இல்லைங்கிறக்காக இன்றைக்கி நம்ம வச்சுக்க கூடாதுன்னு இல்லை, பின்னாடி அவசியம் ஏற்பட்டிருக்கலாம். அண்ணன் சொல்கிற மாதிரி அந்த உறவை இருக்கிறதுக்கு வச்சிருந்துருக்கலாம். திருப்பி மறுபடியும் ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம், இப்போ வச்சுக்கிறோம் வேணும் பேசுறதுக்கு. கண்மணி குணசேகரன் அவர்கள் பேசிய பொழுது எல்லாருமே எமோஷன் ஆனோம்ல. மாமாவை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் எமோஷன் ஆகுது. இந்த பக்கம் அண்ணனால பிரச்சனைன்னு சொல்கிறவங்க கூட சொல்லுவாங்க, ஆடா ஆமா இல்லை அப்படி தெரிந்தால் நல்லதானே ஆகுதுல்ல. அப்போ சரியானதை சரியான விதமாக சொல்லும் பொழுது, புரிகிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த பிள்ளையை கேட்க தான் தயாராக இருக்கும். அந்த இடத்த தான் விரும்பிட்டேக்காங்க. சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு அதை நடத்தணுமா வேண்டாம், அவளுடைய கன்சர்ட்டை கேட்டிருக்கேன். இப்போ தான் நம்ம கல்யாணத்துக்கே கன்சர்ன் கேட்குற இடத்துக்கு வந்திருக்கோம். அதை போல் இதையும் கேட்கணும். ஏமா நடத்த வேண்டாம்? அவங்க சொன்னாங்களே, எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன் நடத்த வேணான்ட்டாரு. சரி பரவாயில்லட்டாரு. அதனால இது சம்பந்தப்பட்ட அவரவர்கள் சார்ந்தது. தகாதது எல்லாம் வீழும், தக்கது வாழும். இது தகாது வீழட்டும்.